அன்பர்களே வணக்கம். இன்றைக்கி வீடியோ தொகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா, அனைத்து மக்களும் துன்பங்களில் இருந்து விடுபடவும் வற்றாத செல்வத்தையும் செய்த பாவங்கள் அனைத்தையும் நீக்கவும் அனுதினமும் ஜெபிக்க வேண்டிய அதிசக்தி வாய்ந்த சிவமந்திரத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சிவமந்திரத்தை பிரயோகம் செய்ய வேண்டிய வழிமுறைகளை பற்றியும் இந்த வீடியோ தொகுப்பில் முழுசாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட இந்த சிவமந்திரத்தை அனுதினமும் ஜெபிக்கக்கூடியவங்க அவங்க செய்த பாவங்களில் இருந்து விடுபட்டு அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் அவனுக்கு கிடைக்கும்னு, அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ அருளும் முன்னோர்கள் அருளும் செய்த பாவங்களில் இருந்து அவளை நீக்கி அவளுக்கு அந்த சிவபெருமான அருளால் சகல நன்மைகளுமே நடக்கும்னு இந்த மந்திரத்தில் சொல்கிறாங்க. சரிங்களா சித்தர்கள். சிவபெருமான அருளால் நாம் நினச்ச விஷயம் அனைத்தும் கைகூடும். இது முற்றிலுமாக அனுபவம் வாய்ந்த உண்மை. இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இந்த மந்திரம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறது புரியும். சரிங்களா. இந்த மந்திரத்தை யாரெல்லாம் ஜபிக்கலாம்னா, எந்த காரியத்தை தொட்டாலும் எனக்கு தடையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, இந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் கல்யாணம் கை கூடாமல் இருக்கிறவங்க, காரிய தடை, இந்த மாதிரி விஷயங்கள் உள்ளவங்க எல்லாருமே அனுதினமே இந்த மந்திரத்தை ஜெபிக்கலாம். நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு மந்திரம் இந்த மந்திரம். அந்த மந்திரம் என்னென்னா, ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓம் ஓங் மாங் சிங் க்ரீம் லங் நமச்சிவாய. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். ஓம் மாங் சிங் க்ரீம் லங் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை இதை எத்தனை முறை சொல்லலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 21 முறை, ஒரு 11 முறை, ஒரு 54 முறை, ஒரு 108 முறை. உங்களுக்கு நேரத்துக்கு தகுந்த மாதிரி இதை தினமும் பிரயோகம் பண்ணலாம். இது எப்படி பிரயோகம் பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கோங்க. காலையில் நீங்கள் வீட்டில் விளக்கு பொருத்தும் போதும் சரி, கோவிலுக்கு செல்லும் போதும் சரி, அனுதினமும் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்து பூஜை பண்ணுறீங்களோ அந்த டைங்களில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு 11 முறை, ஒரு 21 முறை ஒரு பேப்பர் எழுதி வச்சுக்கோங்க. நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதை எப்போவுமே இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் சகல நன்மையுமே கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த மந்திரத்தில் சிவபார்வதியும் இந்திரன் மற்றும் தேவாதி தேவர்கள் வீட்டிருப்பதாக ஐதீகம். சரிங்களா. இப்பேற்பட்ட மந்திரத்தை ஜெயிப்பதனால 9 கிரகங்கள்னால் வரக்கூடிய தீவினைகளும் அனைத்துமே நீங்கும். சரிங்களா. அந்த அளவுக்கு அதிசக்தி வாய்ந்த அற்புதமான மந்திரம் இந்த சிவமந்திரம். சரிங்களா. இந்த மந்திரத்தை எப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படின்னா, சில பேர் டெய்லி சிவனுக்கு பூஜை செய்கிறவங்களாக இருப்பாங்க. வீட்டில் சிவலிங்கம் வச்சு பூஜை செய்கிறவங்களாக இருப்பாங்க. மலர்கள்னால் அந்த மந்திரத்தை சொல்லி போடலாம். இல்லை வில்வேலையினால் அந்த மந்திரத்தை சொல்லி போடலாம். இந்த மாதிரி அந்த சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம்னா ரொம்ப நல்ல பலன் தரக்கூடிய, இந்த சிவன் கோயிலுக்கு போகிறவங்க, குலதெய்வ கோயிலுக்கு போகிறவங்க, வீட்டில் விளக்கு பொருத்தி சாமி முறை பூரா இந்த மந்திரத்தை ஒரு 11 முறை 21 முறை சொல்லிவிட்டு பிரயோகம் பண்ணி பாருங்கள். சரிங்களா. இந்த மந்திரத்தை கேட்பதோடு மட்டும் இல்லாமல் நடைமுறையிலையும் செயல்படுத்தி சிவபெருமான் அருளோட வாழ்க்கையில் பல விதமான நன்மைகளை பெற முடியும். சரிங்களா. தவறாமல் இந்த மந்திரத்தை நீங்கள் அனைவருமே பிரயோகம் பண்ணி பாருங்கள். எப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். சரிங்களா. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.